ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பீடியா தமிழ். நான் உங்கள் சோழராஜன். நீங்க விரும்புகின்ற நபர் உங்கள தேடி ஓடி வரணும். உங்கள் ஞாபகம் அவர்களுக்கு ஏற்பட்டு, உங்கள பத்தியான ஒரு நல்ல அபிப்பிராயம் அவர்கள் மனசுல ஏற்பட்டு, மீண்டும் உங்களை வந்து சேரணும். அல்லது உங்கள கண்டுக்காம இருந்தவங்க, இப்போது உங்கள கண்டுகொள்ள வேண்டும். அப்படின்னு சொன்னா, நீங்க நேரடியா அவங்கள போய் கேட்க முடியாது. ஆனா, அவர்களுடைய மனசுல ஏதோ உங்கள பத்தியான எண்ணம் இருக்கு அப்படின்னு மட்டும் உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக நாம சில தாந்திரிக முயற்சிகளை செய்து, அந்த நீங்க விரும்புகின்ற நபரை உங்களுடைய சிந்தனையை அவர்களுக்குள் புகுத்தி, அவர்கள் உங்களை தேடி வர செய்ய முடியும். அப்படி என்பது பலவிதமான தாந்திரிக முறைகள்னால நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பலவிதமான முறைகள நம்ம பயன்படுத்துறோம். அதுல முக்கியமாக பலவிதமான மரத்தோடைய இலைகள நம்ம பயன்படுத்துறோம். இன்னைக்கு நம்ம அற்புதமான ஒரு இலை. இந்த இலை வந்து அதீதமான ஈர்ப்பு சக்தியை கொண்டது. நேர்மறை ஆற்றலை பெருக்கி தரக்கூடிய ஒரு இலை. அப்படி என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமரத்தோடைய மா இலை. அரச இலை, பூவரச இலை, வெற்றிலை இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் நிறைய தாந்திரிகம் நம்ம சேனல்ல இருக்கு. ஆனா மா இலை என்பதும் ஒரு அற்புதம் வாய்ந்த சிறப்பான ஒரு நேர்மறை ஆற்றலை பெருக்கி தரக்கூடிய ஒரு இலையா இருக்கு. அதனால இந்த இலைய நம்மளுடைய இந்த ஒரு வசிய தாந்திரிகத்துக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். பொதுவாவே மா இலைய எல்லாருக்குமே தெரியும். எப்படி தெரியும்? ஒரு வீட்டோட பூஜை அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல மா இலை இல்லாமல் எந்த பூஜையும் நிறைவேறாது. என்னதான் அதீத ஆற்றல் மிக்க அரச இலையா இருந்தா கூட, பூஜையோடைய அந்த எல்லாரும் பங்கேற்கிற அந்த ஏகத்துல அரச இலைய வைக்க போறதில்ல. யாரும் வைக்க மாட்டாங்க. அரச குச்சை தான் பயன்படுத்துவாங்க. அரச இலைய யாரும் அங்க பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் மா இலை என்பது வீட்டோட பூஜை அறை வரை, வீட்டோட அனைத்து விசேஷங்களுக்கும், நல்ல விசேஷம் முதல் ஒரு துர்மரணம் வரை இந்த மா இலை என்பது கண்டிப்பாக பயன்படுத்தப்படுகிற ஒரு விஷயமா இருக்கு. மா இலையில தோரணத்தை வீட்டுல கட்டுவோம். அதுவும் வாசற்படியில கட்டுவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசற்படியை தாண்டி வெளியில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல் உள்ளே வராமல் தடுப்பதற்கு. நேர்மறை ஆற்றலை மட்டுமே அது உள்ளார அனுமதிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மா இலைக்கு அற்புதமான செல்வ செழிப்பை ஏற்படுத்துகிற ஆற்றல் உண்டு. மா இலையோடு மகாலட்சுமியையும் மன்மதனையும் செவ்வாய் கிரகத்தையும் ஒப்பிடுவார்கள். மா இலையோடு ரொம்பவே நெருக்கமான இந்த தெய்வங்கள் சொல்லப்படுது. அதனாலதான் லட்சுமி கடாட்சம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னா, வீட்டுல ஒரு பாத்திரத்துல தண்ணீர் நிரப்பி அதை மா இலையால அந்த தண்ணீரை வீடு முழுசுக்கும் தெளிச்சோம் அப்படின்னு சொன்னா, நேர்மறை ஆற்றல் பெருகி செல்வ செழிப்பு, மங்கள கடாட்சம், செல்வ கடாட்சம், லட்சுமியோடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்வது நம்மளுடைய முன்னோர்கள் வழக்கம். அதனால எப்போதுமே வீட்டுல ஒரு யாகம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த யாகம் முடிந்த பிற்பாடு அந்த புரோகிதர் என்ன பண்ணுவாரு? கலசத்தில் இருக்கிற நீரை மா இலை கொண்டு வீடு முழுசுக்கும் தெளிப்பார். ஒரு கலசத்தை நம்ம வந்து பூஜைக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த கலசத்துல கண்டிப்பாக எது இருக்கோ இல்லையோ, தண்ணீர் நிரப்பி அந்த கலசத்துல மா இலைகளை வைத்து அதன் மேலதான் தேங்காயை வச்சிருப்பாங்க. அப்பதான் அந்த கும்பம் முழுமை பெறும். இப்ப மா இலை இல்லாத ஒரு விசேஷமும் வீட்டில் நிறைவேறாது, விசேஷம் முழுமை பெறாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்த இந்த மா இலையை பயன்படுத்தி நாம விரும்புகின்ற அந்த நபரை நாம் வசப்படுத்துவதற்கு, நம்மை நோக்கி ஓடி வர செய்வதற்கு ஒரு அற்புதமான முறையை தான் நம்ம செய்ய போறோம், இந்த ஒரு மா இலையை பயன்படுத்தி. இதற்கு வந்து ஒரு நல்ல நாளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த நாளாக இருந்தாலும் சரி, காலை பிரம்ம முகூர்த்த நேரமாக இருப்பது சரி, அல்லது இரவு தூங்குவதற்கு முன், இந்த 2 நேரத்தை மட்டுமே நீங்க பயன்படுத்தினா போதும். மற்றபடி நாட்கள் அப்படி என்பது ரொம்ப முக்கியமானது அல்ல. ஒரு சிகப்பு கலர் மை பேனா அல்லது ஸ்கெட்சு, மார்க்கர் இப்படி ஏதாவது ஒரு சிகப்பு கலர், அதால எழுதுவதற்கு ஒரு எழுதுகோள், அவ்வளவுதான்.
ஒரு சுத்தமான மா இலை, அந்த ஒடுக்கு இல்லாமல், பூச்சி இல்லாமல், ஒரு நல்ல பசுமையான, கொழுந்தாக இல்லாமல், ரொம்பவே முத்தி பழுத்து போனது அல்லாமல், ஒரு நடுத்தரமான ஒரு மா இலை. சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கிழிசல், ஓட்டை இது போன்ற எதுவும் இல்லாமல் ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு மா இலை. அதை பறித்து தண்ணியில் நனைச்சிட்டு காலை விடியற் காலை நேரமாக இருந்தாலும் சரி, இரவு தூங்குவதற்கு முன் நேரமாக இருந்தாலும் சரி, நீங்க விரும்புகின்ற அந்த நபருடைய பெயரை எழுதி அந்த இலையோடைய பாதி மேற்பாதியில நீங்க விரும்புகின்ற நபரோட பெயரை எழுதி அடிப்பாதியில வசி வசின்னு எழுதணும். அவ்வளவுதான். இது சிகப்பு கலர் மையால எழுதிட்டு இந்த இலைய ஒரு பாலித்தீன் கவருக்குள்ளார வச்சு உங்களுடைய தலையணைக்கு அடியில வச்சுக்கணும். தூங்குவதற்கு நீங்க பயன்படுத்துகிற தலையணைக்கு அடியில. அதனால பொதுவாகவே இது இரவு நேரத்தில் எழுதுவது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் கால நேரத்தில் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் படுக்கை அறையில் உங்கள் தலையணையை யாரும் எடுக்காமல் இருந்தால் அடியில் வைக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பத்திரமாக ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாமல் வச்சுட்டு நீங்கள் உறங்க போகும்போது உங்களோட தலையணைக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் உறங்க போகலாம். அதனால தான் பொதுவாக இரவு நேரத்தில் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே ப்ராசஸ் கரெக்டாக முடிஞ்சிடும். நமக்கு ஞாபக மறதி என்ற வேலையும் இருக்காது. அந்த ப்ராசஸ் என்பது முழுமை பெற்றுடும். எழுதும்போது ஒரு சில வினாடிகள் நீங்க விரும்பிய அந்த நபரை உங்க கண் முன்னாடி கொண்டு வரணும். அவ்வளவுதான். இங்கேயும் மனம்தான் இங்க முக்கியமான ஒரு செயலை செய்து அதற்கு உறுதுணையாக இருப்பது இந்த இலை. நீங்க விரும்புகின்ற மனதை மனதிற்குள் நினைத்து அவர்கள் பெயரை எழுதி வசி வசின்னு எழுதிட்டு அந்த ஒரு பாலித்தீன் கவருக்குள்ள வச்சு உங்களுடைய தலையணைக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் உறங்க போயிடலாம். உறங்கும் போது ஒரு சில நிமிடமாவது அவர்களுடைய சிந்தனையை நீங்கள் செலுத்தணும். செலுத்துறது மட்டும் அல்ல, நீங்கள் எழுதுனீங்க இல்லையா அவங்க பேரும் கீழே வசி வசின்னு அதை மனசுக்குள்ளாரையே சொல்லுங்க. அவ்வளோதான். ரொம்ப எளிமையான முறை தான், கஷ்டமே கிடையாது. இத்தனை முறை நீங்கள் சொல்லிதான் ஆகணும்லாம் கிடையாது. உறங்குவதற்கு முன்னாடி அந்த ஒரு அவர்களுடைய சிந்தனையிலும் இந்த ஒரு வார்த்தையும் நீங்கள் ரிப்பீட்டேஷன் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட வேண்டியதுதான். காலையில் எழுந்து உங்களுடைய அன்றாட வேலையை பாருங்கள். மீண்டும் அடுத்த நாள் இரவு செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த நாள் இரவு இதே போல் உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சுருக்கீங்களா, யாரும் எடுக்காமல் இருந்தால் அப்படியே வச்சுருங்க. யாராவது எடுப்பாங்கன்னு சொன்னால் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க வேறு இடத்துல. மீண்டும் அடுத்த நாள் இரவு வச்சுங்க. இந்த இலை காயும் வரை அந்த இலையை பயன்படுத்தலாம். இந்த இலை பழுக்காமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். குறைஞ்சது ஒரு 7 நாள், அதிகபட்சம் நீங்கள் விரும்புகின்ற நபர் கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு மாற்றத்தோடு பேசுவோ அல்லது ஃபோன் பண்ணவோ அல்லது உங்களை தொடர்பு கொள்ளவோ இல்லை பார்க்கவோ நிகழும். குறைஞ்சது ஒரு 7 நாளாவது இதை வச்சிருங்க. ரொம்ப பழுத்து போச்சு அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு இலையை மாற்றலாம். ஆனால் முடிந்தவரை 7 நாளுக்குள்ளார நீங்கள் விரும்புகின்ற நபருடைய ஒரு தொடர்பு உங்களுக்கு ஏற்படும். அவர்கள்ட்ட இருந்து தகவல்கள் வரும். ஏதோ ஒரு நேர்மறையான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அப்படி தெரியல, அதுக்குள்ளே இலை பழுத்துடுச்சு அப்படின்னு சொன்னால் இன்னொரு முறை நீங்கள் முயற்சி பண்ணலாம். கண்டிப்பாக வெற்றி அடையும். உங்களுடைய மனதின் ஆற்றலை பொறுத்து தான் அது விரைவாக அடைவதும் அல்லது கொஞ்சம் மெதுவாக நடப்பதும் உங்களுடைய மனதின் ஆற்றலை பொறுத்து. இதெல்லாம் சும்மா ஒரு உபகரணமாக தான் நம்ம செய்கிறோம். உங்களுடைய மனதை குவிப்பதற்கு ஒரு மீடியமாக இந்த இலை இருக்கு. அவ்வளோதான் விஷயம். ரொம்பவே எளிமையான இந்த ஒரு தாந்திரிகத்தை கண்டிப்பாக பயன்படுத்தி உங்களுடைய விரும்பிய நபர்களை உங்ககிட்ட வரவேற்க முடியும். அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் இந்த ஒரு தாந்திரிகம் உங்களுக்கு வெற்றியானதாக அமையும். எந்த ஒரு மந்திரமும் தேவையில்லை. பெயர், வசி வசி இதை மட்டும் எழுதினாலே போதுமானது. சிறப்பான ஒரு முறையில் இந்த தாந்திரிகம் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும், நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.